அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஃபாலிகில் ஹப்பி வன்னவா வ ஹாலிகில் அப்தி வமா நவா அல் முத்தலிஇ அலா பாத்தினி ضمீரி வமா ஹவா பிமஷீஅத்திஹி ரஷத மன் ரஷத வ கவா மன் கவா வ பிஇராதத்திஹி ஃபஸத மன் ஃபஸத வஸ்தவா மன் இஸ்தவா صرف من شاء إلى الهدى ومن شاء إلى الهوى أحمده تعالى على صرف الهم والجوى وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, கடன் ஓர் இஸ்லாமிய பார்வை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு யாருக்கெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பொருளாதார வசதியை வழங்கியிருக்கிறானோ அப்படியாப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய அறிவுரைகள் தொடர்பாக சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்திருக்கிறான். எல்லா மனிதர்களையும் பொருளாதாரத்தில் சம அளவில் படைத்திருக்கிறானா என்று கேட்டால் கிடையாது. ஏற்ற இரக்கத்தோடு சிலர்களுக்கு தாராளமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். சிலர்களுக்கு அளவோடும் சிலர்களுக்கு மிகவுமே கஷ்டமான நிலையிலும் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டால், இந்த உலகத்தில் யாரெல்லாம் பொருளாதார விஷயத்தில் சிரமப்படுவார்களோ, கஷ்டப்படுவார்களோ, அப்படியாப்பட்டவர்களினுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் முடிந்தவர்கள், சாத்தியமானவர்கள், பொருளாதார வசதி உள்ளவர்கள் நீக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஏராளமாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி பேசக்கூடிய பல செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏனைய சமுதாயத்தை விட நாம் பெஸ்ட்டாக இருந்தாலும் நாம் உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு கரெக்டாக இருக்கிறோமா, நாம் இந்த விஷயத்தில் சரியாக இருக்கிறோமா என்று கேட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தோழர்களை தவிர அதிகமான தோழர்கள் சில பழமொழிகளுக்கு ஏற்ப சில டயலாக் அவங்க பாடமாக்கி வச்சிருக்கிறாங்க. அதற்கேற்றவாறு தான் தங்களினுடைய காலங்களை கடத்தக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் கொடுத்து பொல்லாப்பு அடைவதை விட கடனை கொடுக்காமலே நாம பொல்லாப்பு அடைகிறது மேல் அப்படிம்பாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? நாம ஒருத்தருக்கு கடன் கொடுக்க, அதை உரிய டைமுக்கு அவர் தராம இருக்க, அதனால சில வார்த்தைகளை பேச அவருக்கும் எங்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய கசப்புகள் ஏற்பட, இதெல்லாம் எதுக்கு? இதை செய்யாம அந்த மாதிரியான பிரச்சனைகள், நாம பணத்தையும் இழந்து நட்பையும் இழப்பதை விட நட்பை மட்டும் நாம இழந்துட்டு போயிடுவோமே, ஆக நாம கடனே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. சில தோழர்கள்ட்ட கடையில் நீங்க பார்க்கலாம், கடன் அன்பை முறிக்கும், நட்பை முறிக்கும் அப்படி என்று எழுதி போட்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கிறோம். அப்ப இது நாம 100% இது சரியா? இப்படி எல்லாருடைய விஷயத்திலையும் நாம இந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்ளை பண்றது சரியான்னு கேட்டா சரி கிடையாது. ஏன் சொல்றோம் என்று கேட்டால், கடனை கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை ஒரு மனுஷன் சரியா படிச்சான்னு வைங்க, உண்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய நன்மைகளை வழங்குகிறானா, இவ்வளவு பெரிய சிறப்புகளை இந்த விஷயத்தில் வச்சிருக்கிறானா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதிகமான சிறப்புகளை இந்த விஷயத்துக்கு சொல்றாங்க. முதலாவது செய்தியை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பவர்கள் யார்? அல்லாஹ் கேட்கிறான். நீங்க யோசிக்கலாம், இந்த உலகம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்குரியதானே, அல்லாஹ் அப்படித்தானே குர்ஆன்ல பேசி இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்க்கே கடன் கொடுக்கிறதா, அல்லாஹ்க்கே ஒன்றை நாம கடனா கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஆனால் என்ன புரியணும் தெரியுமா? இந்த உலகத்தில் சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்து உதவுவது, அவர்களுக்கு கடனாக எதையாவது நீங்கள் கொடுப்பது என்பது அது அல்லாஹ்க்கு கொடுத்த மாதிரி, நீங்க அல்லாஹ்க்கு ஹெல்ப் பண்ண மாதிரி என்பதை உணர்த்தும் முகமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்தில் கேட்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனை கொடுப்பது. அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு அதனை பல மடங்காக அல்லாஹ் ஆக்குகிறான். அப்ப இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயத்தை பாருங்க. நாளை மறுமை நாளுங்கிற அந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான தோழர்கள் நாங்கள் படித்திருக்கிறோம். மறுமையினுடைய நிகழ்வு என்பது, மறுமையினுடைய துன்பங்கள் என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது.
ஒவ்வொரு மனிதர்களும் ஓடக்கூடிய, ஒவ்வொரு மனிதர்களும் யோசிக்கக்கூடிய, தன்னுடைய தாய் பக்கத்தில் இருப்பாங்க, தந்தை பக்கத்தில் இருப்பாரு, தங்களுடைய உறவினர்கள் இருப்பாங்க. யாரை பற்றிய சிந்தனையும் வராமல் என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டுமே, என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமே என்றெல்லாம் நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத் வ தலஉ குல்லு ذات ஹம்லின் ஹம்லஹா வ தரன் நாஸ சுகாரா வ மா ஹும் பிசுகாரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையினுடைய துன்பங்களை பொறுத்தவரைக்கும் எப்படியாப்பட்டே தெரியுமா? ஒரு தாய் தனலூட்டி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையை கூட மறந்து விடுவாள். கர்ப்பிணியாக இருந்தால் அதனை பெற்றெடுப்பது கூட அந்த பெண்மணிக்கு விளங்காது. மனிதர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் போதைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்கும். ஆனா உண்மையிலேயே ஏதாவது ட்ரக்ஸை பயன்படுத்தி ஏதாவது போதை பொருளை யூஸ் பண்ணித்தான் அப்படியாப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்களாண்டா அப்படி கூட இல்ல. காரணம் என்ன தெரியுமா? மறுமையினுடைய அமளிதுமளிகள், மறுமையினுடைய கஷ்டங்கள், கொடூரங்கள் அந்த அளவுக்கு பயங்கரமானதாக இருக்கும். அப்படியாப்பட்ட மறுமையில யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அந்த மறுமையினுடைய துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன் நஃபஸான் முஃமினின் குர்பத்தம் மின் குரபித் துன்யா. யார் ஒருவர் ஒரு மூமினுடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் போக்குகிறாரோ அவருக்கு நாளை மறுமை நாளையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை காப்பாற்றுவான். ஒமன் யஸ்ஸர அலா முஅஸிரின், யார் இந்த உலகத்தில் சிரமப்படக்கூடிய ஒருவருக்கு அவருடைய சிரமத்தை போக்குவாரோ அவருக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கஷ்டத்தை போக்குகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எங்களுடைய சேப்ல இருக்கிற ஒரு 1000 ரூபாய் சல்லி, 2000 ரூபாய் சல்லி ஒருவர் சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், எங்களுக்கு கொடுக்கிறது சிறிய அளவுக்கு பாதிப்பு தான். இருந்தாலும் நீங்க மறுமையோட ஒப்பிட்டு பாருங்க, மறுமையில இருக்கக்கூடிய துன்பத்தோட கஷ்டத்தோட ஒப்பிட்டு பாருங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்யலாமே தோழர்களே. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு மறுமைக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த துன்பத்திலிருந்து இறைவன் உங்களை காப்பாற்ற வேண்டுமா? பெருசா ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் அதற்காக வேண்டி அவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனையோ தோழர்கள் இன்றைக்கு பொருளாதார விஷயத்துல அடித்தட்டில் இருக்கிறாங்க. சில தோழர்களுக்கு தங்களோட பிசினஸை பெரிய அளவுக்கு கொண்டு போக இயலாம இருக்குது. சில தோழர்களுக்கு உண்மையிலேயே முயற்சி இருக்குது, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, இருந்தாலும் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை. யாராவது ஹெல்ப் பண்ணினா ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படியாப்பட்ட பல தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் தனவந்தர்கள் இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். நினைச்சா கொடுக்கலாம், சும்மா கொடுக்க தேவையில்லை, நீங்கள் கடனாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருமே, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர்கள் அடைந்து கொள்வார்களே. ஆகதான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யுங்க, கடனா கொடுங்க, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்குது என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா இப்ப நாம கடன் கொடுக்கிறோம்னு வைங்க, கடன் கொடுத்துட்டோம்டா சில தோழர்கள் ஒரு கிழமையை தாண்டி கொடுக்கறது இல்ல, 2 நாள் 3 நாளை தாண்டி கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கு தந்தா அடுத்த கிழமை தருவீங்களா, 2 நாள்ல தருவீங்களா அப்படிங்கிற ஒரு எக்ரிமெண்ட்ல தான் கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தருடைய விருப்பம். இருந்தாலும் இப்ப பேச போற சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு கால அவகாசம் கொடுக்குறீங்களோ அதற்கு ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை சொல்லி தர்றாங்க. ஆனா இன்றைக்குள்ள சிச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு உண்மையிலேயே பாதிப்பு தான். ஏன்னு தெரியுமா? நம்ம கடந்த ஜும்மால கூட சொல்லியிருக்கிறோம், இன்னைக்கு பண வீக்கம் என்கிறது அந்த அளவுக்கு இருக்குது, ஒரு ஹிஸ்டரியான ஒரு நிலை இல்லாம இருக்குது. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு கன்ஃபார்மா ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க அந்த பெருமதியை பார்த்து பாருங்க, உறுதியா இருக்காது. அன்றைக்குள்ள 1000 ரூபாய்க்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கும் மிகப்பெரிய டிஃபரெண்டா இருக்கும். அப்ப நாம என்ன யோசிக்கிறோம்டா, இந்த உலகத்தை கணக்கு பண்ணி நாம பார்க்கிறோம். நாம ஒருத்தருக்கு கடன் கொடுத்தால் பணவீக்கத்தின் காரணமா நாம லொஸ்ட் ஆகுவோமா இல்லையா? அவர் திருப்பி தரும்பொழுது அவர்கிட்ட ஓப்பனா வாயால கூட கேட்கலாது, உண்மையிலே கேட்கலாது. அப்ப அவரும் தரமாட்டாரு, நாமளும் எதுக்கு கொடுப்போம், எதுக்கு இந்த நஷ்டம் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி நிறைய தோழர்கள் ஒரு லாங் டைம் கொடுக்கறதுக்கு நாம யாருமே விரும்புறது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எந்த அளவுக்கு சில சிறப்புகளை சொல்றாங்கன்னா, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மன் அன்தர முஅஸிரன் ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லுஹு ஸதகா. யார் ஒருவருக்கு கடனை கொடுத்து அவகாசம் வழங்குவாரோ அவர் அவகாசம் வழங்கிய ஒவ்வொரு நாளைக்கும் அவர் எந்த தொகையை கடனாக கொடுத்தாரோ அந்த தொகையை தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, கொடுத்தா என்ன, அதாவது 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க, இந்த மாசம் கடைசியில 7ஆம் மாசம் 30ஆம் தேதி நீங்க உங்களோட கடனை அடைக்கணும் அப்படிங்கிறீங்க. இதுக்கு நன்மை என்ன தெரியுமா? நீங்க கிட்டத்தட்ட இன்றைய டேட்ல இருந்து கணக்கு பார்த்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் 10,000 10,000 10,000 தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அதே மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இன்னொரு விஷயத்தையும் ஒரு கேட்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவருக்கு கால அவகாசம் கொடுப்பாரோ அவருக்கு 2 மடங்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். அப்படின்னா நம்ம 10,000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுக்கு 20,000 தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவர் கேட்கிறாரு விளக்கம். யார் சொல்லலாம், நீங்க 2 மாதிரி சொல்லியிருக்கிறீங்களே, என்ன விளக்கம்? அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா விளங்கப்படுத்தினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்கிற நேரத்தில் ஃபெஸ்ட்டுக்கு ஒரு டைமோடு நாம கொடுப்போம். இந்த மாசம் 20 வைங்களே, 20ஆம் தேதி வரைக்கும் நாம கடன் கொடுத்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்கும் தெரியுமா, நீங்க 10,000 கொடுத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி எல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க 10,000 தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். 20வது திகதி வருது, அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் சல்லியை எங்களுக்கு ஒப்படைக்கிறது கொஞ்சம் முடியாம போகுது. அவர் கொஞ்சம் டைம் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் முடியல, கஷ்டமா இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் தரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. நாம பெரிய மனசு பண்ணி நாம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கிறோம். அப்ப 20வது திகதியில இருந்து இன்னும் நம்ம எந்த அளவுக்கு டைமை கொடுப்போமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 10,000 ரூபாய் கொடுத்த நன்மை மட்டும் கிடைக்காது, அந்த டேட்ல இருந்து 20,000 நீங்க கொடுத்த கடன் தொகை மாதிரி 2 தொகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தர்மம் செஞ்ச நன்மையாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். யோசிச்சு பாருங்க. நாம இந்த செய்தியை படிக்கிற நேரத்தில் நானே யோசிச்சேன், நாம தர்மம் செய்யறதை விட கடனாவே கொடுத்துட்டு போயிடலாமே. அப்ப தர்மத்தை விட ஒரு வகையில பார்க்கிற நேரத்தில் அட்வான்ஸா ரசூலுல்லாஹ் கடன் கொடுக்கறத இந்த அளவுக்கு சிலாகித்து பேசுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம கடன் கொடுக்கிற நேரத்தில் ஒருத்தருக்கு நாம அவகாசம் கொடுக்கிற காரணத்தினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய சிறப்புகளை எங்களுக்கு வழங்குகிறான். அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, நாளை மறுமை நாளையில் மனிதர்கள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கிற பொழுது, இப்ப எங்களுக்கு ஃபேன் இல்லாம சில தோழர்கள் யோசிக்கலாம், இவர் எப்ப பயானம் முடிப்பாரு, வளமையில 1 மணிக்கு தானே முடிப்பாங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஏலியா முடிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உண்மையிலே வரலாம். ஏன்னா கொஞ்சம் எங்களுக்கு வேக்குது, இன்னைக்கு கரண்ட் இல்லையே. சரி, நீங்க யோசிச்சு பாருங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு எங்கட தலைக்கு மேல கொண்டு நிப்பாட்டுவான். 1 மைல் தூரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிப்பாட்டவிருக்கிறான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு தோழர்களும் தங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு சிலர்களுக்கு கணுக்கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், நெஞ்சு வரைக்கும் என்று ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாவங்களுக்கு ஏற்றவாறு வேர்வையால் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அப்படியாப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு மரத்தையும் எங்களுக்கு தேட இயலாது. யாரு, அதாவது இந்த உலகமே சார்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட கட்டத்தில் உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அரிசுடைய நிழல் வேண்டுமா? உங்களுக்கான வழிமுறை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அன்தர முஅசிரன் அவ் வலஅலஹு, யார் சிரமப்படக்கூடிய ஆட்களுக்கு அவகாசம் வழங்குவாரோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி செய்வாரோ அவருக்கு அவல்லஹுல்லாஹு ஃபீ ظில்லி அர்ஷிஹி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான். அப்ப அர்ஷுடைய நிழலை பெறக்கூடிய கூட்டத்தார்கள் என்று நாம ஒரு 7 கூட்டத்தார்களை படிச்சிருக்கிறோம். அப்ப இதையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கூட்டத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க கடனை கொடுத்து அவங்களுக்கு அவகாசம் வழங்குனீங்கன்னா மறுமையில அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சந்தர்ப்பத்தில் அரிசுடைய நிழல் கிடைக்கும் என்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தான் கடன் கொடுத்த ஆளை தேடி திரிறாங்க. உண்மையிலே சமுதாயத்தில் அப்படித்தான் இருக்குது. நாம யாருக்காவது கடன் கொடுத்தோம்டா ஒரு நாளைக்கு அவர் நீங்க 2 டிப் பார்த்திருப்பீங்க, 3 டைம் பார்த்திருப்பீங்க. சரி, 5 நேரம் பள்ளிக்கெல்லாம் வந்திருப்பாரு. எப்ப கடனை வாங்கிட்டு உரிய டேட் அவர் தர முடியாம அந்த நிலைக்கு தள்ளப்படுறாரோ அவரை நீங்க மொத்த ராணுவத்தை கொண்டு தேடினாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவ்வளவு, அதாவது அப்படி ஒளிஞ்சு கொண்டு இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அபூ கத்தாதா அவங்க யாருக்கு கடனை கொடுத்தாங்களோ அவங்கள தேடி பார்க்கறாங்க. ஒரு கட்டத்தில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே கடனை கேட்டா அவர் சொல்றாரு, அபூ கத்தாதா அவர்களே, இன்னி மோசிர், நான் உண்மையிலே கஷ்டமா இருக்குது, உண்மையிலே சிரமமா இருக்குது. அபூ கத்தாதா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் மீது ஆணையாகவா நீங்க சொல்றீங்க? நிறைய பேர் பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்கறாங்க, உண்மையிலேயே அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் சிரமத்திலா இருக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, ஆமா, அல்லாஹ் மீது ஆணையாக உண்மையிலே நான் கஷ்டத்திலா இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐ யுன்ஜி அல்லாஹு மின் குரபி யௌமில் கியாமத்தி, யார் நாளை மறுமை நாளையில் இறைவன் அந்த மறுமையினுடைய வேதனையிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று யார் விரும்புவாரோ அவர் யாருக்கு கடன் கொடுத்தாரோ அந்த கடனை தள்ளுபடி செய்யட்டும், இல்லை என்றால் கால அவகாசம் கொடுக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன் என்று அந்த தோழருடைய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க என்கிற செய்தியை நாம பார்க்கலாம். அப்ப பாருங்க, இஸ்லாம் யாருக்கெல்லாம் பொருளாதார வலிமையை வழங்கியிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் செல்வத்தை வழங்கியிருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, முன்னைய காலத்தில் ஒரு மனிதருடைய உயிரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றுகிறான். அப்ப கைப்பற்றின உடனே
அவங்கள்ட்ட வந்து கேட்கப்படுது, நீங்கள் ஏதாவது நன்மைகளை செஞ்சுருக்கிறீங்களா, ஏதாவது நீங்கள் நல்ல காரியங்களில் வந்து ஈடுபட்டிருக்கிறீங்களா? அந்த தோழர் சொல்கிறாரு, மா அல முஷையன், அப்படி ஈடுபட்ட மாதிரி எனக்கண்டா ஒன்றுமே தெரியல. இப்போ ஒருத்தர் வந்து சொர்க்கம் போகிறதுண்டா எவ்வளோ பெரிய சிரமமான காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், எவ்வளோ பெரிய இபாதத்தை செய்யணும் என்கிறது நாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த தோழர் என்ன சொல்கிறாருண்டா, நான் வந்து அப்படி பெரிய ஒரு விஷயம் செஞ்ச மாதிரி எனக்கண்டா தெரியல, இருந்தாலும் நான் ஒரு விஷயம் செய்திருக்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா? மனிதர்களோடு நான் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் கடன்களை எல்லாம் நான் சர்வசாதாரணமாக கொடுத்திருக்கிறேன். ஆனால் அப்படி கொடுத்தாலும் அந்த கடனை வசூல் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு, அவரிடத்தில் நான் ஒரு கட்டளை பிறப்பிப்பேன். என்ன கட்டளை என்று கேட்டால், யார் வந்து சிரமப்படுகிறாரோ அவருக்கு வந்து நீங்க அந்த கடனை வந்து தள்ளுபடி செஞ்சிருங்க. சிரமப்படாம தர முடியுமெங்கிற ஒரு நிலையில இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்க கால அவகாசத்தை கொடுங்க. தோழருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய அடியார்கள் விஷயத்தில் நீ அன்பு காட்டினாயா, இரக்கம் காட்டினாயா, உனக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னாருங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கடன் விஷயத்துல வந்து இன்றைக்கு உண்மையிலே யாரு கடன் கொடுக்கிற நிலையில இருப்பாங்களோ அவங்க யோசிக்கணும், உண்மையிலே மனுஷனா இல்லையா? இந்த உலகத்தில் என்னதான் நாம வந்து பெரிய இபாதத்சாலியா இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு குர்ஆன் சுன்னாவை கரைச்சு குடிச்சாலா இருக்கலாம், தொழுகையில பேணுதல் உள்ளாக்களா இருக்கலாம், அவங்களும் மனுஷன் தான். அவங்க சொல்ற டைமை தாண்டியும் டைம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப நாம வந்து ரொபோ மாதிரி சொன்ன டேட்டுக்கு காசு வந்துடணும், இல்லையா நம்ப மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலையில இருப்பது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல தோழர்களே. அப்ப நாம என்னண்டா, ஒருத்தருக்கு நம்ம கால அவகாசம் கொடுக்கிறோம், அவரும் மனிதர் தான், அவருக்கும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மிஸ் ஆகினால் நாம பெரிய அளவுக்கு தூக்கி பிடித்துக் கொண்டு அதற்காக வேண்டி சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நிலையில நாம இருக்கக்கூடாது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண வசதி உள்ளவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி என்னுடைய முதலாவது உரை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் ஒருவர் கடனை கொடுத்துவிட்டு யார் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு முடியாமல் இருக்கிறார்களோ, சிரமப்படுகிறார்களோ, அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்வது என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பிக்கப்பட்ட காரியமாக இருக்குது. ஒரு செய்தியை பாருங்க, அபு சாயிதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு மனிதர் வந்து பழங்களை எல்லாம் அவர் வந்து சல்லிக்கு வாங்கி அந்த விஷயத்தில் வந்து லொஸ்ட் ஆகிட்டாரு. அப்போ லொஸ்ட் ஆகினால் அதனாலே வந்து அவருக்கு கடன் சுமை வந்து அதிகரித்து விட்டது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு நிறைய தோழர்கள் பிஸ்னஸ் பண்ணுறதை வந்து கடனை வச்சு தான் ரொட்டேஷனில் தான் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்போ திடீரென்று லொஸ்ட் ஆகிறா என்ன செய்யறது? அப்போ அந்த மாதிரி வந்து அந்த தோழரும் வந்து லொஸ்ட் ஆகிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இவருக்கு வந்து திருப்பி கொடுக்கறதுக்கான அந்த வசதி கிடையாது. அந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் தெளிவாக உணர்றாங்க. உணர்ந்துட்டு ஏனைய தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தசத்தகு அலைஹி, இவர் விஷயத்தில் இவருக்காக வேண்டி நீங்கள் தர்மம் பண்ணுங்க, ஏனென்றால் இவர் கடன் பட்டிருக்கிறார், இவருடைய கடனை அடைக்க வேண்டி இருக்குது. அப்போ அதான் நிறைய தோழர்கள் வந்து இவருக்காக வேண்டி நிறைய கொடுக்குறாங்க. கொடுத்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா இவர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாரோ அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான பொருளாதாரம் அப்போ கூட சேரல. அப்போ ரசூலுல்லாஹ் இவர் வந்து யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அந்த தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு, இந்த பாருங்க இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து இந்த அளவுக்கு தர்மம் செஞ்சு கூட அந்த உங்களோட கடனை நிறைவேற்ற முடியாத ஒரு கொஞ்சம் போல தான் இருக்குது. ஆக இந்த அதாவது நாங்கள் கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, மற்ற விஷயத்தை நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்கிற செய்தியை பார்க்கலாம். அப்போ இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன பெற வேண்டும் என்று கேட்டால், இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் நிறைய தோழர்கள் பண்டி விஷயத்தில் நம்ம அவ்வளோ கரெக்டாக இருக்கிறோம். பண்டியை வந்து பண்டி கராமண்டு அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான். அந்த பேரை ஒரு காலத்தில் சொல்றதுக்கு கூட சில தோழர்களுக்கு வந்து நாக்கு வராது, கட்டக்காரன்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. ஏன்? பண்டி வந்து ஹராம், பண்டி சமைச்ச அந்த சட்டியில் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், அந்த அளவுக்கு நம்ம பேணுதலாக இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு கேட்டால், கொழும்புல ஃபுட் டெலிவரி பண்ணும்பொழுது சில தோழர்களை நீங்கள் பார்க்கலாம், பண்டி சாப்பாடு வந்துட்டாலே ரிட்டர்ன் பண்ணிடுவான், எடுக்கவே மாட்டான். அப்ப அந்த அளவுக்கு நாம பண்டி விஷயத்தில் பேணுதலாக இருக்கிறோம். அந்த சமுதாய மக்கள் நாம என்ன செய்யறோம் என்றால், இன்றைக்கு வந்து பேங்கை நோக்கி நாம போறோம், சின்ன பிரச்சனை வந்துட்டா கஷ்டம் வந்துட்டா உடனடியாக பேங்க் போயிட்டு ஒரு லோன் ஒன்றை நாம போட்டுட்டு வர்றோம். அப்ப அதுல வட்டி வருமே, வட்டிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தர நரகம் என்கிற அளவுக்கு கடுமையாக பேசி இருக்கிறானே, அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக செஞ்சு கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு வீட்டில் எந்த ஒரு பொருள் தேவைப்பட்டாலும் சரி, இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வந்து இன்னைக்கு கட்டுக்காசி முறையில் வந்து இன்னைக்கு சாமானை நம்ம வாங்குறோம். அப்ப நம்ம யோசிக்கிறது இல்லை, இது வந்து வட்டி, இது வந்து மிகப்பெரிய ஒரு பாரதூரம். இந்த மாதிரி இந்த சமுதாய மக்கள் உணராம இருக்கிறாங்க. அப்ப எங்கட கடமைப்பாடு ஒன்று இருக்குது, நாம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து நாம அதாவது ஒரு பேங்க் சிஸ்டம் அடிப்படையில் சில ஊர்களை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது வட்டி இல்லாத கடனுங்கிற அடிப்படையில் வந்து கொடுப்பாங்க. நகையை வாங்கி வச்சுக்கொண்டு அல்லது பெருமதியான எதையாவது வாங்கி வச்சுக்கொண்டு வந்து குறிப்பிட்ட டேட்டுக்கு வந்து கடனை வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை நாம கண்டிப்பாக உருவாக்க வேண்டிய அவசியத்தில் நாம இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சமுதாய மக்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வட்டியினுடைய பாரதூரம் தெரியாமல் அதில் விழக்கூடிய நிலைகளை நாம பார்க்கிறோம் தோழர்களே. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல கடன் கொடுக்கிறதுனால இவ்வளவு பெரிய நன்மைகளை எங்களுக்கு சொல்லி தர்றாங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க,
இந்த நன்மைகளை எல்லாம் விளங்கியவர்களுக்கு தான் இப்போ நான் சொல்ல போற அதாவது செய்தி சரியாக புரியும். என்ன விஷயம் என்று கேட்டால், ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க. 2 தோழர்கள் உண்டு, காபு இப்னு மாலிக், அதே போல இப்னு அபி ஹத்ரத். இந்த 2 தோழர்களும் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. காபு இப்னு மாலிக் அவங்க கடன் கொடுத்தவர், மற்ற தோழர் கடனை வாங்கியவர். 2 பேரும் இந்த பள்ளியில இருக்கிற பொழுது இந்த கடன் கொடுத்த இந்த காபு இப்னு மாலிக் அவங்க திருப்பி கடனை கேட்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில் சத்தம் பெரிய அளவுக்கு உயருது. அப்ப ரசூலுல்லாஹ் தங்களுடைய வீட்டினுடைய திரைச்சீலை அகற்றி பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சைகை மூலமா காட்டினாங்க, காபு இப்னு மாலிக் அவர்களே, நீங்க அவர்கிட்ட கடனை வசூலிக்கிறதுக்கு தானே இருக்கிறீங்க, அப்படியானால் அவர் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தரணுமோ அந்த அமௌண்ட்ல நீங்க பாதியை கழிச்சுக்கிறீங்க, பாதியை நீங்க தள்ளுபடி பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எங்கள்கிட்ட இப்படி யாராவது சொன்னா நம்ம கேட்போமா? நாம யாருமே கேட்க போறதில்லை. சல்லி நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த சல்லி, நாங்க எப்படி அவருக்கு சும்மா கொடுக்கிறது, நாங்க கொடுப்பா அவர் ஓசியா இருந்து திம்பாரா, நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் அந்த தோழர் காபு இப்னு மாலிக் அவங்க சொன்னாங்க, லப்பைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று சொல்லிட்டு அந்த இடத்துல சரணடைஞ்சு சொன்னாங்க, லகது ஃபஅல்து யா ரசூலல்லாஹ், நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்கிறேன், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த தோழர்கிட்ட நீங்க எழுந்து நீங்க போங்க, பிரச்சனை இல்லை, பாதி கடனை நிறைவேற்றுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர் கேட்டுக்கொண்டாரு. அப்ப இதெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருந்தால் உண்மையிலேயே சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகிறார் என்று தெரிஞ்சால் எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது திருப்பி எடுக்கிறதுக்கு, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதை விட அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு எனக்கு முக்கியம், மறுமையினுடைய துன்பங்கள் இருந்து இறைவனை காப்பது முக்கியம் என்று யார் நினைப்பாங்களோ அவங்க தாராளமாக அதனை நம்ம தள்ளுபடி செய்யலாம், இல்லாட்டி நம்ம கால அவகாசம் கொடுக்கலாம். அதற்கு இஸ்லாம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை வழங்கி இருக்கிறது. ஆக இந்த விஷயத்தில் நாம சரியான அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.